ஹாய், சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல துவரம்பருப்பை எடுத்து 2 கை அளவு எடுத்து குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறணும். அது ரொம்ப வெந்துடக்கூடாது, ஓரளவு தான் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா கரைஞ்சி போய் டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் சட்டி எடுத்து அடுப்பு பற்ற வச்சு அதில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்து, கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா 5 எடுத்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்காக லைட்டாக அதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சொரக்காயை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் வேகிறது அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொஞ்சம் நார்மலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கிறங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு எடுத்து அதில் கொட்டிக்கலாம், வேக வச்சதை. அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட சீரகம், சோம்பு தூள் இல்லாதனால நான் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அதுலேயே சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சதுனால நான் அதே போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதாவது வெந்துருச்சுல, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரொம்ப போட்டுறக்கூடாது, உப்பு கச்சிரும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் இந்த பருப்பு வாசனையெல்லாம் போகும். அது மாதிரி அந்தளவுக்கு வேக வச்சு சிம்மில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். சொரக்காய் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் என்ன செய்கிறேங்கிறது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன்.